அடுத்தவங்க படுற கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு உதவ ஓடி வர மனசு எல்லாருக்கும் இருக்காது. உங்களை மாதிரி அபூர்வமா ஒரு சிலருக்கு தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் வராது மேடம். சந்தோஷ் இவ்வளவு பொறுப்பா இருக்கான்னா அதுக்கு உங்க வளர்ப்பு தான் காரணம். சொல்லப்போனா உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா எந்த மோசமான புள்ளையும் சந்தோஷ் மாதிரி பொறுப்பா மாறிடுவாங்க. இப்படி ஒரு அம்மா நமக்கு இல்லையேன்னு புள்ளைங்க ஏங்குற அம்மா மேடம் நீங்க. லக்கி ஃபெலோ சந்தோஷ். நான் மனசார சொல்றேன், நீங்க உங்க பையனோட சந்தோஷமா வாழணும் மேடம். வாழ்வீங்க. அச்சச்சோ, என்ன இப்படி வேர்த்து இருக்கு? மேடம், என்னாச்சு மேடம்? என்னன்னு தெரியல, தலை சுத்துற மாதிரி இருக்கு. இந்தாங்க தண்ணியை குடிங்க. குடிங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியமா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடல. மத்ததெல்லாம் நல்லா பேசுங்க, சாப்பாட்டுல மட்டும் கோட்டை விட்டுருங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி குடும்பம்னு குடும்பத்துக்காகவே உழைக்கிற எல்லா ஹோம் மேக்கரும் பண்ற தப்பு இதுதான். இருங்க வரேன். சாப்பிடாம tangy tomato. எங்க எதுக்கு வந்தீங்க? முடியலனா ஒரு இடத்துல உட்காரணும். ரொம்ப நேரமா தனியா இருந்தேனா. ஓ, தேடிட்டு வந்தீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். மத்தவங்க மேல காட்டுற அக்கறையில கொஞ்சமாவது நம்ம மேலையும் காட்டணும். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா மேடம்? ஒரு வயசுக்கு மேல நம்மளையே தான் பாத்துக்கணும். இது சின்ன வயசா இருந்தாலும் நம்மளையே தான் பாத்துக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஹரிஸ் கிச்சன் சார்பா எவ்வளவு பேருக்கு என்னென்னமோ சமைச்சு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு குட்டி சமையல். இப்ப பசியோட இருக்கிற உங்களுக்கு என்னால பண்ண முடிஞ்சது இதான். இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. மேடம், மணி 2 ஆக போகுது. மத்தியானத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. ராத்திரி சாப்பிடலன்னா லோ பிரஷர்னால மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. அதனால அடம் பிடிக்காம சாப்பிடுங்க.
சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடுங்க. நான் தான் பிடிங்கன்னு சொல்றேன்ல, என்னங்க? அதுல என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? கடகடன் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிட்டு முடிங்க. வழக்கமா எனக்கு நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஆனா நீங்க நூடுல்ஸை சூப்பரா செஞ்சிருக்கீங்க. என்ன மேடம், கிண்டல் பண்றீங்களா? இதுல வெறும் வெந்நீர் மட்டும் தான் நான் போட்டேன், மத்ததெல்லாம் ரெடிமேட் தான். சாப்பாட்டுல ருசி சமைக்கிற பொருள்ல இல்ல, சமைக்கிறவங்க அக்கறையில இருக்கு. சார் 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 இன்ஸ்பெக்டர் இருக்காரா சார்? யார் நீங்க? சார் அது எதுக்கு வந்து முழிச்சிட்டு இல்ல நிக்கிறீங்க? சார், எங்க அம்மாவை காணோம். அவங்களை எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். வெளியில போனவங்க வரல கொஞ்சம் சார். பொறுமையா இருங்க. சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், நாங்க உடனே இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். ஆமா சார். மேடம், அப்படிலாம் உடனே பார்க்க முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. சார் முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் ரொம்ப யோ. எமர்ஜென்சி சார், யார் அதனால அது? தான் நான் உங்களை. என்னையா பிரச்சனை? ஹே பவி வா. ஆ. சார் இன்னைக்கு ப்ரொவிஷன் வாங்க போன எங்க அம்மா இன்னும் திரும்பி வரல சார். அவங்க எங்க போனாங்க, என்ன ஆச்சுனே தெரியல சார். எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், சார் ப்ளீஸ். நான் தான் சொல்றேன்ல, சாரை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சொன்னேன்ல. சார் நான் பாத்துக்கிறேன். சரி சார். சார் ப்ளீஸ் சார். சார் காம் டவுன். என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. சார் நான் சந்தோஷ், நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. நான் சொல்றேன், நீ பேசாம இரு. சார் நாங்க ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வரோம் சார். 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். வீட்ல எங்க அத்தை எங்க தாத்தா 2 பேருமே கூட தான் இருக்காங்க. இப்போ திடீர்னு எங்க அத்தை A to Z சூப்பர் மார்க்கெட் போறேன்னு சொல்லி போனாங்க. இன்னும் வீடு வந்து சேரல. ஃபோன் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நிறைய இடத்துல தேடியும் பார்த்துட்டோம். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம் சார். இவர் வந்து காணாம போனவங்களோட பையனா? ஆமா சார். வீட்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? ஐயோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல சார். ஓகே, அப்போ அவங்கள போறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. ஆக்சுவலி உங்க அபார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் ஒரு கட்சிக்காரன் இறந்துட்டதால அவங்க ஆளுங்கெல்லாம் எல்லா கடையும் மூட சொல்லி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனா நாங்க ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கடையெல்லாம் கடைக்காரங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அங்க கட்சிக்காரங்க பண்ண கலாட்டாவில் உங்க அம்மா போனை மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பயந்து எங்கேயாவது மறைஞ்சிருக்கலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு விபரீதமா எதுவும் நடந்திருக்காதுல்ல சார்? அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க, லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லலாம். இல்ல சார், நான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். பரவாயில்ல, ஃபோன் ஆஃப் ஆயிருந்தா கூட கடைசியா எங்க ஆக்டிவா இருந்ததோ அந்த டவரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க Okay, நம்பரை sir. சொல்லுங்க, அந்த நம்பரோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சார். நம்பர் சொல்லுங்க. சார் ஓகே சார். உடனே அந்த நம்பரை ட்ராக் Okay, பண்ணி sir. செக் பண்ண சொல்லுங்க. சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. அந்த லொகேஷனை ஜூம் பண்ணுங்க. பவி கலவரம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பவி. சந்தோஷ், நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. அதான் ட்ராக் பண்றாங்கல லொகேஷனை.
இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார் அந்த செல்போன் கடைசியா இந்த டவர் ரேஞ்சில தான் இருந்திருக்கு. அந்த டவர் ரேஞ்சு A to Z சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல தான் காட்டுது. பாருங்க. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே சார். அப்படின்னா ஒருவேளை கலவரத்துக்கு பயந்து கடைக்கு பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உடனே அந்த கடைக்கு பக்கத்துல இருக்க ஏரியாவுல போய் பார்க்கலாம். போலாம் பவி வா. ஓகே, வா போலாம். வா. இங்க பாருங்க சந்தோஷ், சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் தேடி பார்த்தாச்சு. உங்க அம்மா இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. என்ன பவி சார், அப்ப எங்க அம்மா எங்க தான் சார் போயிருப்பாங்க? இது ஒரு யூகம் தான். மேபி சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷ். என்ன சார்? என்ன சார்? கடைக்குள்ள உங்க அம்மா இருக்கிறது தெரியாம கடையை பூட்டிட்டு போயிருக்கலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? கடைக்குள்ள அம்மா இருக்காங்களா சார்? சந்தோஷ், கொஞ்சம் இருங்க சந்தோஷ். நான் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். சார், கடை ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னனே, பண்ணீங்களா? நான் வரும்போதே ஃபோன் பண்ணிட்டேன் சார். அவரு கடைக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. நான் திரும்பவும் அடிச்சு பார்க்குறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சார். பவி பயமா இருக்கு பவி. சார் அவர் ஃபோன் எடுக்கல சார். ஒருவேளை இங்கே தான் வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அழாத சந்தோஷ், ஏன் இப்படி அழற? அழாம எப்படி இருக்க முடியும் பவி? அம்மா உள்ள தனியா மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்களோ. இப்ப நினைவோட இருக்காங்களா இல்ல மயங்கி கிடக்குறாங்களா கூட தெரியல பவி எனக்கு. கடவுளே, எங்க அம்மாக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. பயப்படாதீங்க சந்தோஷ், உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. வெளியில யாரோ பேசுற மாதிரி கேக்குதுல்ல? ஆமா, யாரோ வந்திருக்காங்க போல. பேச்சு குரல் கேக்குது. பவி, அம்மா உள்ளதானே இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? டேய், அத்தை சேஃபா தாண்டா இருப்பாங்க. நம்புடா சந்தோஷ், கண்டிப்பா அத்தை உள்ளதான் இருப்பாங்க. குட்டி 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 குட்டியோட குரல் தான் அது. என்னோட புள்ள அழறான். குட்டி. மேடம், உங்க பையன் வந்துட்டான். உங்களை காப்பாத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். குட்டி. இனி உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அழாதீங்க. நான் காணோன்னு பயந்து போயிருக்கான் என் குட்டி. குட்டி, அம்மா உள்ளதான் இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? மேடம், இங்க இருந்து பேசுறது வெளியில கேட்காது. நீங்க வேணா ஷட்டரை தட்டுங்க. குட்டி. சார் சட்டர் தட்டுற சவுண்ட் கேக்குது சார். குட்டி கேக்குதா? சார் பவி, அம்மா, அத்தை. அம்மா, 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 அம்மா. அம்மா, அம்மா கேக்குதாமா? குட்டி. அம்மா, அத்தை. அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல குட்டி, நீ பயப்படாத. குட்டி, நீ சாப்பிட்டியா? அத்தை அவன் சாப்பிட்டான் அத்தை. உங்களை காணோன்னு ரொம்ப துடிச்சு போயிட்டான் அத்தை சந்தோஷ். அம்மா, அம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல பவி, நான் நல்லா இருக்கேன். அவனை அழ வேண்டாம்னு சொல்லு. இல்லம்மா, இல்லம்மா, நான் அழமாட்டேம்மா, அழமாட்டேம்மா. அம்மா நீ பயப்படாதம்மா, நான் இங்கே இருக்கேம்மா. சரி சரி, கவலைப்படாதீங்க, வந்துடுறோம், ஒண்ணும் இல்ல. அவங்க ஷட்டர் திறக்கும் போது நம்ம லக்ஷ்மி மேடம் கூட இருந்தா நல்லா இருக்காது. தப்பா போயிடும். நம்ம மறைஞ்சுக்க வேண்டியதுதான். அவங்க போன பின்னாடி நம்ம எப்படியாவது போய்க்கலாம். அம்மா நீங்க ஒண்ணும் பயப்பட
பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் வெளியில தான் இருக்கோம். இப்ப திறந்துருவோம். ஆமா அத்தை. சரி சரி, சீக்கிரம் தர. சார் ம்? வணக்கம் சார். நீங்க தான் கடை ஓனரா? ஆமா சார். என்ன ஆள் சார் நீங்க? உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பூட்ட மாட்டீங்களா? சார் ரெகுலரா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் சார் கடையை மூடுவோம். கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணதுனால அவசரமா கடையை மூட வேண்டியதா போயிடுச்சு சார். சரிங்க சார், சீக்கிரம் போய் கடையை திறங்க. இதோ போங்க. போறேன் சார், போறேன். யோ, ஐயோ. கொஞ்சம் வாயா, இதோ திறக்கிறேன் வந்து சார். தொலையா. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இப்படியா, இதோ எப்பா? போறேன். சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். இப்ப திறக்கலாமா? இப்ப திறக்கலாமா? இது ஒரே நிமிஷம் தம்பி, ஒரே நிமிஷம். திற திற. அம்மா, அம்மா, குட்டி, அம்மா. குட்டி, குட்டி. அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லடா. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அத்தை, நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அத்தை. பவி. உங்க போன் என்னாச்சு அத்தை? எப்படி மாட்டுனீங்க? நான் எவ்வளவு வாட்டி கூப்பிட்டேன் தெரியுமா? சாரி பவி. இது பாரு, ஒரு அம்மா என்ன தள்ளி விட்டு நீ கொடுத்த போன் இப்படி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு பவி. ஒரு குழந்தை என் புடவையில ஏதோ தடவி விட்டுடுச்சு பவி. அது கழுவுறதுக்கு நான் வாஷ்ரூமுக்கு போனேனா, திரும்பி வந்து பார்த்தா இந்த ஷட்டர் எல்லாம் அடிச்சிருக்குது. கடையே அடிச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, போன் போனா போகட்டுமா? நீ சேஃபா கிடைச்சிட்ட, அதுவே எனக்கு போதுமா. இவ்வளவு நேரம் தனியா அதுக்குள்ள ரொம்ப தவிச்சிருப்பல்லம்மா. அத்தை, சந்தோஷ் ரொம்ப பயந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டா அத்தை. அவன் பேச பேச எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அத்தை. நீ எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும் குட்டி. என்னோட குழந்தை என்னை காப்பாத்த வருவான்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுடா. யோ, என்னையா கடை நடத்துறீங்க? உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம பூட்டி இருக்கீங்க. சாரி சார், கலவரம் நடந்ததுனால இப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். சாரியா என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க. இதுவே அந்த அம்மாவுக்கு ஏதாவது விபரீதமா நடந்திருந்தா என்னையா பண்ணுவ? என்ன மன்னிச்சிருங்கம்மா. கட்சிக்காரங்க பண்ண பிரச்சனைனால அவசரப்பட்டு நீங்க உள்ள இருக்கிறத பார்க்காம தெரியாம பூட்டிட்டு போயிட்டோம்மா. பரவாயில்ல சார். தெரியாம நடந்த தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இட்ஸ் மை டியூட்டி. மேடம், நல்ல பிள்ளைய பெற்றிருக்கீங்க. அம்மா காணாம போனா தொல்லை ஒளிஞ்சதுன்னு சந்தோஷப்படுற பிள்ளைங்க மத்தியில நீங்க காணுன்னதும் உங்க புள்ள ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா? ம்? வாங்கம்மா, வாங்க. என்னம்மா, ஏதாவது விட்டுட்டு வந்துட்டீங்களா? இல்ல ஏதாவது? இல்ல. அம்மா, நம்ம போலாமாம்மா? போலாமா வாங்க. அத்தை? பவி, வா. வாங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். Thank you, sir. ரொம்ப பரவாயில்ல நன்றி சார். நீங்க அவங்கள பத்திரமா கூட்டு போங்க.